10 வயது குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அந்த குழந்தை வந்து இறந்திருக்கு. ஸோ இது வந்து சாதாரணமா நடந்த விஷயம் இல்ல. அவங்க அம்மா, அப்பா சொல்றப்ப நமக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு பக்கம் அந்த குழந்தைக்கு இந்த சைடே வந்து கல்லால சிதைச்சிருக்காங்க. அப்படியே கன்னத்த. ஸோ இந்த கழுத்து வந்து இப்படி திரும்பி இருக்குன்ற மாரி சொல்றாங்க. இத கேட்கிறப்ப மனசுக்கு அவ்ளோ ஒரு வேதனையா இருக்கு. என்னடா தமிழ்நாட்டுல இது இது மீண்டும் மீண்டும் தொடர்ந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அம்மா, அப்பா, அவங்க உறவினர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்றோங்க. நேத்து நைட்டு ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்கல்ல. நைட்டு 9 மணிலேருந்து 5:30 வரைக்கும் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து உடனே இத்தன போலீஸ் வரீங்களே, ஏன் நாங்க கம்ப்ளைண்ட் குடுத்தோனே எந்த ஆக்ஷனும் எடுக்கல? சரியான முறையில ஆக்ஷன் எடுத்திருந்தா அந்த குழந்தைய காப்பாத்தியிருக்கலாம்." அந்த மாரி சொல்லி அவங்களோட வேதனைய வந்து சொல்றாங்க. ஸோ அங்க சூழல் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா வந்து அவங்க சொல்ற காரணம், "ஸோ உடனே ஆக்ஷன் எடுக்காம போயிட்டீங்களே!" அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கூட இருந்தவரே பாருங்க, அவரு கொலை பண்ணவரே ஒத்துக்கிறாரு. பிளஸ் அவருமே இருந்து தேடி இருக்கிறாரு. அந்த குழந்தைய போலீஸாரிடம். போலீஸ் கூட இருந்துட்டு தேடி இருக்காரு. மக்களே நம்ம உஷாரா இருக்கணும். நம்ம பெற்றோர் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளியில குழந்தைங்கள விளையாட விட்டா, எங்க விளையாடுறா? கரெக்ட்டா விளையாண்டுட்டு இருக்காளா? வீட்டுக்கு வர்றாளா? எப்ப போய் விளையாடுறா? எப்ப வர்றா? அதாவது யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற முறைகள் எல்லாம் நம்ம சொல்லி தரணும் முக்கியமா. ஏன்னா காலம் ரொம்ப மோசமா இருக்கு. எல்லாரும் வந்து வெளியில விடல, விளையாட விடல, விடலன்றாங்க. ஸோ இது ஒரு காரணம். பெரிய ரீசன். எப்படி நம்பி விடுறது விளையாடுறதுக்கு அப்படின்னு தெரியல. 10 வயசு அந்த குழந்தைக்கு என்ன வயசாங்க? விளையாடக்கூட விளையாடுற அந்த குழந்தை ஜாலியா விளையாடுற வயசு. ஸோ அந்த குழந்தைய இழந்து இன்னைக்கு அந்த பெற்றோர் வந்து தவிக்கிறாங்க. ஸோ சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக்கப்படணும் அப்படின்றது தான் நம்மளோட எண்ணம்.